புலமைப்பரிசில் பரீட்சை 3 கேள்விகளுக்கும் இலவச புள்ளி என்பதாக அந்த செய்தி அடையாளப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். வீரகேசரி பத்திரிகையின் முதல் பக்கத்திலும் அந்த செய்தி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 3 வினாக்களுக்கும் புள்ளிகள் வழங்கும் முடிவு பொருத்தமான பரிந்துரையை நடைமுறைப்படுத்துவதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அறிவிப்பு என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். ஏனைய பத்திரிகைகளும் இது குறித்த தகவல்களுக்கு முக்கியத்துவம் வழங்கியிருக்கின்றன. புலமைப்பரிசில் பரீட்சையில் சர்ச்சைக்குள்ளான 3 வினாக்கள் தொடர்பில் சகல பரீட்சார்த்திகளுக்கும் புள்ளிகளை வழங்குவதற்கு பரீட்சைகள் திணைக்களம் தீர்மானித்திருப்பதாகவே இந்த செய்தி சுட்டிக்காட்டுகிறது. கடந்த ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி தரம் 5 புலமைப்பரிசில் பரீட்சை இடம்பெற்றது. குறித்த பரீட்சை வினாத்தாளில் பகுதி 1 உள்ள 3 வினாக்கள் பரீட்சை இடம்பெறுவதற்கு முன்னரே வெளியாகியதை அடுத்து அந்த 3 வினாக்களுக்கும் சகல மாணவர்களுக்கும் புள்ளிகளை வழங்க பரீட்சைகள் திணைக்களம் தீர்மானம் எடுத்திருந்தது. எனினும் உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமைமீறல் மனுவின் அடிப்படையில் பரீட்சைகள் திணைக்களத்தால் எடுக்கப்பட்ட தீர்மானத்தை வலுவற்றதாக்கி கடந்த 31ஆம் தேதி உத்தரவிடப்பட்டிருந்தது. இந்த பின்னணியில் தான் இவ்வகையான ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி பிரதானமாக சுட்டிக்காட்டுவதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே குறித்த சம்பவம் தொடர்பில் ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட குழுவினுடைய பரிந்துரைகளில் மிக பொருத்தமான ஒன்றை நடைமுறைப்படுத்துமாறும் உயர்நீதிமன்றம் பரீட்சை ஆணையாளர் நாயகத்துக்கு உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையிலேயே குறித்த 3 கேள்விகளுக்கும் புள்ளிகளை வழங்க தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பில் நேற்று முன்தினம் புதன்கிழமை பரீட்சை ஆணையாளர் அமித் ஜெயசுந்தர வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் பல்வேறு விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றன. கடந்த ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி இடம்பெற்ற 5ஆம் தர மாணவர்களுக்கான புலமைப்பரிசில் பரீட்சையில் பகுதி 1 வினாத்தாளில் இடம்பெற்றிருந்த 3 வினாக்கள் பரீட்சைக்கு முன்னரே கசிந்துள்ளதாக முறைப்பாடு அளிக்கப்பட்டது. இது தொடர்பில் உயர்நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு வந்த வழக்கின் தீர்ப்பு கடந்த டிசம்பர் 31ஆம் தேதி வழங்கப்பட்டது. அந்த வழக்கின் தீர்ப்பு 156 முதலாம் பிரிவுக்கு அமைய மற்றும் 1968 5ஆம் இலக்க பரீட்சைகள் சட்டத்தின் பரீட்சை ஆணையாளருக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அதிகாரத்துக்கு அமைவாகவும் திணைக்களத்தினுடைய நிபுணர்கள் குழுவால் 3 பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றில் முதலாவது பரிந்துரை விடைத்தாளுக்கு புள்ளிகளை வழங்கும் போது குறித்த 3 கேள்விகளையும் தவிர்த்து புள்ளிகளை வழங்கல் என்பதாகும். இரண்டாவது பரிந்துரை குறித்த 3 கேள்விகளுக்கும் சகல பரீட்சார்த்திகளுக்கும் புள்ளிகளை வழங்குதல் என்பதாகும். இறுதி பரிந்துரை பகுதி 1க்கான பரீட்சையை மீண்டும் நடத்துதலாகும். அதற்கமைய குறித்த 3 பரிந்துரைகளில் பொருத்தமான ஒன்றை நடைமுறைப்படுத்துமாறு பரீட்சை ஆணையாளருக்கு உத்தரவிடப்பட்டிருந்தது. அதற்கமைய இந்த ஒவ்வொரு பரிந்துரை தொடர்பிலும் மிக ஆழமாக மதிப்பாய்வு செய்து மிகவும் பொருத்தமான தீர்வாக இரண்டாவது பரிந்துரையை நடைமுறைப்படுத்தி சகல பரீட்சார்த்திகளுக்கும் புள்ளிகளை வழங்க தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கமைய விடைத்தாள் திருத்தும் பணிகளை நிறைவு செய்து விரைவில் பெறுபவர்களை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்ற விடயங்களையும் நாங்கள் பிரதானமான செய்திகளாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது.